ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா 5 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மதியம் வச்ச சாதம் இருக்குது அப்படின்னா நைட்டு நம்ம டின்னருக்கு கூட அந்த ரைஸில் முட்டை சாதம் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வருங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முட்டை சாதம் செய்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான பேன் எடுத்திருக்கேங்க. 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எக்கை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு 5 முட்டை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 5 முட்டை அதிகமாக இருக்குன்னா 1 முட்டை 2 முட்டை குறைச்சி கூட சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். அதனால் 1 முட்டை எக்ஸ்ட்ராவே நான் எடுத்திருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள். உப்பு தேவை கலப்பாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பும் மிளகுத்தூளை மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ முட்டையை நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா நம்ம உடனே மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு குட்டி குட்டி பீசஸாக தான் கிடைக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணணுன்னா பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். சாப்பாட்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி பெரிய பீசஸாக இருந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு பெரிய பெரிய பீசஸாக கிடச்சிருக்கு. இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இப்போது நம்ம முட்டை வறுத்த அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சோம்பு சேர்த்து செய்யும்போது மனம் நல்லா இருக்குங்க. கடுகு 1 டீஸ்பூன் அளவாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நிறைய சேர்த்துக்க வேண்டாம். இப்போது கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 2 போல் கீரி நான் சேர்த்துருக்கேங்க. ஏன்னா நம்ம இதில் மசாலா தூள் ஆட் பண்ணுறனால பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நம்மளுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதுங்க. ரொம்ப நம்மளுக்கு வதங்கிட வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா பழமான தக்காளியாக 1 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்துருக்கேங்க. இப்போது தக்காளி மசியறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. இப்போது தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சுங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சிடணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ எடுத்த மசாலா எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்த மசாலா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. முட்டை சாதத்துக்கு சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சேர்த்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நமக்கு எண்ணெயில் வதங்கட்டுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும். இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாங்க. முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா முட்டையில் மசாலா எல்லாமே நல்லா நமக்கு படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுப்பை நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ரைஸ் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. முட்டை சாதம் நம்ம எப்போவும் ஒரே மாதிரி சாஸு இல்லைன்னா வினிகர் இந்த மாதிரிலாம் ஊற்றி செய்யாமல் ஒரு தடவை இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க. இப்போ முட்டையை நல்லா மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் 2லேருந்து 3 பேர் கூட சாப்பிடலாங்க. ஆனால் 2 பேர் பெரியவங்க தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது ரைஸை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை சேர்த்துக்கிறேங்க. இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் சாதத்துலேயே உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேங்க. அதனால் உப்பு பார்த்த அளவாகவே நான் சேர்த்துக்கிறேன்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா எல்லாம் ரைஸில் நல்லா படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தொட்டுக்கிறதுக்கு நமக்கு பெருசாக எதுவும் தேவைப்படாதுங்க. ரைஸில் இருக்க முட்டையே நமக்கு போதுமானதாக இருக்குங்க. இப்போ தான் நான் சமைக்கவே கற்றுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டால் கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இதே மாதிரி இன்னொரு தடவை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.